எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சன் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி சீஸ் கிச்சன் சேனலில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஈஸியாக செய்யக்கூடிய 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய வெஜிடபிள் செஷ்வான் சில்லி வெஜ் சாண்ட்விச். இது தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப வேலை இல்லாத ஒரு சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட். இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் சீஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சாண்ட்விச் செய்கிறதுக்கு இன்க்ரீடியன்ஸை பவுலில் போட்டுக்கணும். ஆமாங்க, அவ்வளவே தான், அவ்வளோ சிம்பிள். அதுக்கு வெங்காயம் போட்டுக்கிறேன், கேப்சிகம் போட்டுக்கிறேன், ஸ்வீட் கார்ன் போட்டுக்கிறேன், அடுத்தது உப்பு, பிளாக் பெப்பர் பவுடர், செஷ்வான் சாஸ், தௌசண்ட் ஐலண்ட் சாஸ். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆமாங்க, எவ்வளோ சிம்பிளாக இருக்குல்ல. ஜஸ்ட்டு ஒரு பவுலில் போட்டோமா, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணோமா, செஞ்சோமான் இருக்கிறது தான் வெரி வெரி ஈஸி. ஃபைனலாக சீஸ் சாண்ட்விச்சுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ சீஸ், கிரேட் பண்ண சீஸை இதில் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஃபைனலாக எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ இதுதான் செஷ்வான் சில்லி சாண்ட்விச்சோட ஃபில்லிங். இப்போ ப்ரௌன் ப்ரெட் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த ப்ரெட் வேணால் எடுத்துக்கலாம், உங்கள் சாய்ஸ் அது. ப்ரெட்டில் நான் கொஞ்சம் புதினா சட்னி ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு இல்லை அப்படின்னா நீங்கள் மேயோ ஆட் பண்ணிக்கலாம், இல்லை டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் இஷ்டம் அது. ஸோ நான் புதினா சட்னி ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபில்லிங்கை ப்ரெட் மேலே வச்சுருக்கேன். வச்சுட்டு ப்ரெட்டோட மேல் பகுதிக்கு பட்டர் தடவிக்கிறேன். பட்டர் தடவி நம்ம அதை டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டோன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக டெலிஷியஸாக இருக்கும். ஸோ மேல் பகுதிக்கு மட்டும் பட்டர் தடவிக்கிறேன். ஸோ இப்போ ப்ரெட் க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக மூடிட்டு சாண்ட்விச் டோஸ்ட் பண்ண ரெடி ஆகிடுச்சு. இப்போது சாண்ட்விச்சை நான் பேனில் போட்டிருக்கேன். பேனில் போட்டுட்டு நல்லா ப்ரௌனாக சைட்ஸ் ஆகிற வரைக்கும் நான் டோஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பாருங்கள், நான் ஃப்ளிப் பண்ணோன்னே எந்த அளவுக்கு ப்ரௌனாக கிறிஸ்பியாக இருக்குது. செம்ம டெலிஷியஸாக இருக்கும் இந்த சாண்ட்விட்சு. நல்லா ப்ரெஸ் பண்ணி இதை டோஸ்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஸ்லைஸு. அடுத்த ஸ்லைஸும் டோஸ்ட் ஆகி ரெடியாக இருக்குது. ரொம்ப டெலிஷியஸாக இருக்கும் இந்த செஷ்வான் சில்லி சாண்ட்விச். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.